இன்னைக்கு நிறைய பேருடைய நிலைமைகள் அப்படிதான் இருக்கு. அந்த வளர்ச்சி இப்படிதான். கற்பாறையில விதைக்கப்பட்ட விதை, முள்செடியில விதைக்கப்பட்ட விதை, வழியருகே விதைக்கப்பட்ட விதையை போல என்னன்னா வேறு விடாம, அது பாதுகாப்பு இல்லாம அது என்ன பண்ணுன்னா கொஞ்ச நாள் மண்ணுக்குள்ள போய் ஒரு மரமா வர்ற மாதிரி அப்படி மடங்கிறது. அது போலதான் ஆவிக்குரிய இன்னைக்கு வளர்ச்சியும் ஆவிக்குரிய காரியங்களும் அப்படிதான் இருக்கு. வேறு விடாம ஏதோ ஒரு பாடுகள் வரும்போது ஆவிக்குரிய காரியத்திலிருந்து வெளியே வந்துடுறோம். ஏன் அப்படின்னா நம்மளோட ஒரு பெரிய ஒரு புத்தி இருக்கு. நம்மளுடைய சுய தேவைக்காக மட்டும்தான் கடவுளை தேடிட்டு இருக்கிறோம். கடவுளை தேடுறது என்பது அவருடைய வேலையை நாம் சிறப்பாய் செய்து கொடுப்பதற்காக, அவர் தரும் ஆலோசனைகளை கேட்பதற்காக, அவர் தருகிற இளைப்பாறுதல்ல நம்ம தங்குறதுக்காக தான் அவரை தேடுறோம். ஆனா இன்னைக்கு நாம நம்மளுடைய சுய தேவைகளுக்காக அவரை தேடி போயிட்டு இருக்கிறோம். ஓகே, அப்படி போகக்கூடாது. அவருடைய சித்தத்தை அறிந்து செயல்படுவதற்காக தான் நம்ம போகணும். நம்மளுடைய சுய தேவைகளுக்காக அங்க போறதுனால தான் நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சியை அடைய முடியாம போகுது. அடுத்தடுத்து தேவன் நம் மூலமாய் செய்யக்கூடியதான பெரிய திட்டங்கள், அவருடைய மகிமையின் வெளிப்பாடை நம்ம பார்க்க முடியாம போகுது. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்திட்டு கர்த்தர் சொன்னபடி போயிருந்தா மட்டும்தான் போனதால மட்டும்தான் செங்கடல் பிரிஞ்சது, வானத்திலிருந்து மண்ணா வந்தது, காடைகளை கொடுத்தது, கண்மலையிலிருந்து தண்ணி வந்தது. இந்த மாதிரி பெரிய அற்புதங்களை செஞ்சாரு. மோசே ஆண்டவர் சொன்னபடி நடக்காம அவர் வழியில இல்லப்பா, எனக்கு எகிப்துல இருந்து என் ஜனங்களுக்கு விடுதலை வேணும்னு சொல்லிட்டு விடுதலை மட்டும் வாங்கி கொடுத்துட்டு கானான் தேசம் போறதுக்கு வேற ஒரு வழி இருக்கு, அந்த வழியில போயிருந்தால் தேவன் மகிமைப்பட்டிருப்பாரா? அந்த இடத்துல ஒரு வளர்ச்சின்னு ஒன்று இருந்திருக்குமான்னு பார்த்தா அது இல்லை. தேவன் மகிமைப்படுத்திருக்க மாட்டார். ஏன்னா நம்ம சொல்ற வழியில போறதுக்கு தேவன் அவர் ஆள் இல்லை, அப்படி வச்ச ஆள் இல்லை. அவர் சொல்ற வழியில வரணும், அதை அறிஞ்சு அதன் வழி வந்தா மட்டும்தான் அவர் செய்வார். அவர் கொண்டு போற வழி மேடும் பள்ளமும் முள்ளும் நிறைஞ்சதாவது இருக்கும். ஆனா அங்கதான் பெரிய அற்புதங்களை செய்வார், அவருடைய மகிமை வெளிப்படுத்துறதுக்கு. கர்த்தருடைய வழியை அறிந்து போகிறவன் ஆவிக்குரிய வளர்ச்சியை அடைகிறவன் அர்த்தம்.